ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணுற ஃபஸ்ட்டு லாங் வீடியோ. ப்ளீஸ் பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது என்னென்னா, நாங்கள் ஹம்பாந்தூரில் சஃபாரி பார்க்க போயிருந்தோம். வைல்ட் அனிமல் எல்லாத்தையும் நான் ஒரேடியாக பார்த்த ஒரு இடம் இது. ஸோ நான் பார்த்தது உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதுதான் இந்த வீடியோ கிளிப். ஸோ நாங்கள் உள்ளே போகும்போதே முன்னுக்கு கேன்டீன் எங்களுக்கு அவைலபிளாக இருந்தது. நாங்கள் கேன்டீனில் வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு போயிட்டோம். இந்த குட்டீஸ் யாருன்னா, அந்த கேன்டீன்ஸ் ஆனர்ஸ்ட குட்டீஸ், அந்த கேன்டீன் வச்சுருக்கிறவங்களோட குட்டீஸ். ஸோ அவங்க விளையாடி கொண்டு இருந்தாங்க. அவங்கள ஓரம் கட்டிட்டு அப்படி நாங்கள் உள்ளே வந்துட்டோம். அதுக்கு பிறகு நேராக டிக்கெட் கவுண்டர் போய் டிக்கெட் எல்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் போகிறது தான் அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஸோ வாங்க, எங்களோட இந்த ட்ராக் தான் 2 பேசஞ்சர்ஸ் தான் நாங்கள் எடுத்திருந்தாலும் ஹஸ்பண்டும் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு இந்த ட்ராக் தான் வந்து தந்திருந்தாங்க. இவர் தான் எங்களோட ரைட் கைடு. இவர் ரொம்ப நல்லம். ஏனெண்டா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணியிருந்தார் எங்களுக்கு. இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் 5000. அண்ட் உள்ளே போக போக தான் இன்னும் பல ஆச்சரியங்கள் இருக்குது. ஸோ வாங்க எங்களோட ட்ராவல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் உள்ளே போனது லயன் ஜோனுக்குள்ளே. என்னோடய ஹஸ்பண்ட் ஒரு 2-3 டைம்ஸ் இந்த இடத்துக்கு வந்தார் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. எனக்கு இதுதான் ஃபஸ்ட் தடவை. அதுலேயும் என் ஹஸ்பண்ட் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது. ஒரேடியாக அவ்வளோ லைன்ஸை நாங்கள் கண்டோம். எங்களுடைய அதாவது எங்களுடைய மூமெண்ட்ஸை கொஞ்சம் பாருங்கள். நான் பயத்தில் என்னோடய ஹஸ்பண்டை சத்தம் போட்டாத வந்து கதிச்சிட போகுதுன்ற மாதிரி சொல்லி அமைதிப்படுத்திட்டு இருந்தேன். அவர் பயந்தாரோ இல்லையோ, நான் அவ்வளோ பயந்துட்டேன். எனக்கு அப்பா வீட்டை விட்டால் போதும் சாமி என்ன மாதிரி இருந்துச்சு. ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த சஃபாரி ரோடு தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க. அது ஒரு ஆஃப் ரோடு. அந்த ரோடில் ஒரு சிங்கம் வர குறுக்க வந்து படுத்துட்டு என்னை தாண்டி போங்கன்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தது. அதில் வேறு அந்த எங்களோட கைட் ரைடு வாகனத்தை எடுத்து அப்படி இப்படி என்றாரு. கொஞ்ச நேரத்தில் பின் சில்லு, இடது பக்கம் இருக்கிற பின் சில்லு மட்டும் தனியாக சுற்றிச்சு, மற்றொரு சில்லு நகராமல். எனக்கா சரி பயத்தை கண்ணிலே காட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு ஃபீல் விட்டா நான் ஓடிடுற மாதிரி இருந்தேன். அவ்வளோ லைன்ஸை முன்னுக்கு வச்சுட்டு இப்படி அந்த ஸ்ட்ரகிள் பண்ணுற ரோட்டில் அப்பா பயம், சட்டியான ஒரு பயம் நான் ஃபீல் பண்ணேன். எனக்கு சிங்கம் பார்த்த வரைக்கும் காணும். வீட்டை போயிடலாமட்டே இவர்கிட்ட சொல்லிட்டேன். இவர் தான் இந்த சிங்கத்தோட லீடர், அதாவது அந்த டீமோட லீடர். ஆனால் இவருக்கு நாங்கள் போயிருந்த நேரம் ஏதோ ஒரு மூட் ஆஃப், லைக் ஏதோ ஒரு மூட் அவுட். அதனால எல்லாரையுமே சண்டை பிடிச்சிட்டு சண்டை கொடுத்துட்டு இருந்தேன். ஆனால் படத்தில் பார்க்குறது போல சிங்கங்கள் இல்லை நேரில். ஏன்னா அவங்களோட குணம் அப்படி ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி எங்களோட கைடு எங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாரு. டீமாக ஃபார்ம் பண்ணோம். டீமில் எப்பயுமே ஒரே ஒரு லைன் தான் இருக்கும். அது எப்பயுமே தான் கிங்காக இருக்குன்னு நினைக்கும். வேறொரு சிங்கத்தை குட்டிகளை கூட அனுமதிக்காதாம் அந்த போஸ்டிங்க்கு. சம் டைம் மெயில் குட்டிகள் இதுக்கு பிறக்கமா இருந்தால் அந்த மெயில் குட்டிகள் இது கொன்றுமா. ஏன்னா இதோட இடத்த, இதோட அங்கீகாரத்தை அது பிடிச்சிருமெண்டு. இதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த கைடு, அதாவது எங்களுக்கு வந்திருந்த அந்த கைடு எங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாரு. ஆனால் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னார், இப்படி பெருசாக விளங்கப்படுத்தி கொண்டிருக்க மாட்டாங்க. தனியாக 2 பேசஞ்சர்ஸ் இருக்கிற வெஹிக்கிள் எடுத்ததால் மேபி அவருக்கு எங்களோட கதைக்கக்கூடிய சான்ஸ் கிடைச்சதால இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் எங்களுக்கு கொடுத்தாரோ தெரியல. பட் ரொம்ப நல்லா ஒரு ஒவ்வொரு விலங்கை பற்றியும் சொல்லிக்கொண்டே வந்தேன். அது அங்கே இருந்து வந்தது, அதுக்கு எவ்வளோ ஃபுட்டு கொடுக்குறோம், அதை பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய ஏரியா கொடுத்துருக்கோம். இந்த சிங்கத்துக்கு மட்டுமே 12 ஏக்கர் கொடுத்துருக்குன்ற மாதிரி எங்களுக்கு சொன்னார். அவர் சொன்ன டீட்டெயில் தான் மோஸ்ட்லி எங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது இந்த இடத்த பார்க்கும்போது. இதில் அந்த சிங்கம் சண்டை பிடிக்குது. அந்த பெண் சிங்கம் வந்து இந்த சண்டையை தடுக்குது. அதுலேயும் அந்த தலைவனுக்கு கீழே இருந்த சிங்கம் மண்டி போட்ட நிலைமையில சரணடைஞ்சிட்டு.
கிளியர் இருக்கா போறா போறா நட்டையா ஜோயின் நடக்கிற மாதிரி இல்லையா එයා දවසට කීයක් විතර කන්නේ? අම්මෝ 400 kilograms. Hi. Dinuda Ramya. Ramya Dinuda. Kanna illa namana hari. Oh, Dinuda. Ramya. Dinuda. Ramya Dinuda. Are you fine? Hi, Ramya. Bye. அப்பா சங்கிலி போட்டு தான் கட்டி அந்த மாதிரி மாறுவாங்க பெண் முயலாம் அது இந்தியன் வாங்க உடம்பெங்கியோ தலைஞ்சு